ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முன்னாடி பார்த்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன வேலைமா? நிறைய வேலை இருக்குமா. வேலைலாம் அந்தந்த ஆள கிடக்குது. மிளகாலாம் அந்த ஆள பறிக்காம கிடக்கு பாத்துக்கம்மா. பழுக்க ஆரம்பிச்சிட்டு அதை போய் பறிங்கம்மா எல்லாரும். ஒரு வாரமா வேலையே நடக்கல. என்ன குழந்தை, உன் புருஷனெல்லாம் இங்க? ஏக்காத தென்னை மரத்து பக்கத்தில் நிற்காம பார்த்துக்கிடுங்க. நம்ம இன்னைக்கு என்ன வேலைக்கா செய்யணும்? நிறைய வேலை இருக்கா அம்மா சொன்னாவ. சரிக்கா, அப்போ வேலையை செய்வோம். ஏச்சு உங்க மாமி பிள்ளைலாம் வருதாம்மா? ஏக்கா போன் பண்ணிட்டேக்கா, கேட்டுட்டு வரேன்க்கா, வருவான்னு நினைக்கிறேன். என்ன சரோஜா மகனுங்க? ஏக்கா அங்க நிக்காக்கா. பாட்டி, ஏமா கனி எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சாப்பிட்டியாம்மா? என்ன சாப்பிட்டா? தோசை சாப்பிட்டேன் பாட்டி. இட்லி இருக்கு, சாப்பிடுறீங்களாம்மா? இல்ல பாட்டி, நாங்க பேரவை சாப்பிடுவோம். ஜெனி உங்க அம்மா விட்டாவளா? ஒன்னும் சொல்லலையே வர இருக்கு. எதை போக கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாவே. நாங்க தான் கேட்டு அடம் பிடிச்சு பையனு குடிக்கணும் அது இதுன்னு சொல்லி ஓடி வந்துட்டோம். அப்படியாம்மா? வந்துட்டீங்களா நீங்க? உங்க அம்மாட்ட நான் எப்படியாவது மாட்டி விடாம இருக்க மாட்டேன் இன்னைக்கு. இது அம்மா கறிக்கு அறிவே இல்லை உங்களுக்கு. எதுக்கு தான் இங்க அனுப்பியாலோ? ஜெனி, கனி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் குழந்தைக்கா. இன்னைக்கு எங்க கூட பாட்டி வீட்டுக்கு வந்துங்க பிள்ளைகளா? சரி குழந்தைக்கா. ஐயோ எங்க அம்மா ஏசுவா. பிறகு தோட்டத்துக்கு வர விட மாட்டா. சரி பரவாயில்ல, தோட்டத்துக்காவது வரையில எங்கேயாவது உங்களை பார்க்க முடியுது, அதே போதும். இவன் மட்டும் தான் கேட்பாள் அந்த நெட் வச்சு. நானும் கேட்பேன். எப்போ உங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாவல்ல? நீங்க இல்லாம அந்த வீடே வெறிச்சோடி போயிட்டு தெரியுமா? அப்படியாக்கா? ஆமாம்மா. இந்த பாரு உங்க மாமா ரொம்ப கவலைப்படியா நீ நினைச்சி. மாமா அப்படியே ரொம்ப கவலைப்படுறீங்களோ? கவலை இருக்கு, ஆனால உங்களை பார்த்த உடனே மனசுல இருந்த கவலை எல்லாம் போயிருது. மாமா அப்ப இதே மாதிரி தினமும் தோட்டத்துல பார்க்கலாம் மாமா. சரிம்மா, குறி மாட்டேன். பாப்பியா விட்டா தானே பாப்பிய. இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட வந்து சொல்லி கொடுக்கறதா இல்லையா நீ மட்டும் பாருங்க. பாப்பா எத்தே பூ மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் எங்கத்தே? ஐயோ ரெண்டே தான் அந்த மிளகா செடி பக்கத்துல நிக்க போகுது. சரி தே, நான் அவளை போய் பார்க்கேன். எத்தே எங்க அம்மா சொன்னா எங்களை வேலை செய்யக்கூடாது. நானா நாங்க வேலை செய்வோம். ஏமா உங்க அம்மா வேலை செய்யணும்னா நீங்க செய்யாதங்கம்மா. சும்மா இருந்து பாத்துட்டு இருங்க என்ன? இல்லட்டே நாங்களும் எல்லாரும் கூடயும் சேர்ந்து வேலை செய்யும். சரிம்மா போங்க. சி அவ அம்மா காரி வெறும் முட்டை கழுதையப்பா அவளுக்கு. இங்கே என்ன நடக்குன்னே தெரியாம வீட்டுல உட்காந்து கிடக்கா. இந்த புள்ளியில கவனிக்கிறதை விட அவளுக்கு வீட்டுல என்ன வேலையே தெரியல. நான் இதை சும்மா விட மாட்டேன், பிரிச்சே தீர்வேன். போய் சொன்னோம் நேரம் இருமே. நம்ம போனாலும் மதிக்கவே மாட்டா. வெளியே போம்பா. எப்படி சொல்ல அவகிட்ட? போன் போட்டு சொல்லிடலாம். ஐயோ என் 20,000 ரூபாய் போன் தொலைஞ்சு போச்சு, நான் எப்படி பேசுவேன் அவகிட்ட? சரி யார்கிட்ட போய் நான் போன் கேட்க? என் மோன் போனுக்கு ரூபா போடாம கிடக்கு. ரோசா போட்டு கேட்டாலும் ரூபா போடையிலன்னு ரூபா. யார்கிட்ட கேட்க? அந்த நெட்டு சீட்டை தான் கேட்டு பார்க்கணும். அப்படியே போன் கிடைச்சாலும் அவன் நம்பருக்கு நான் எங்க போவேன்? முதல்ல எப்படியாவது அந்த செனி பிள்ளைகிட்ட போய் பேசி ஐயா அம்மா நம்பரை சிரிச்சு வாங்கிடணும். அதுக்கப்புறம் தான் இருக்குது, போட்டு கொடுத்தே தீரணும். இவியல்களை ஒன்னா சேரவே விடக்கூடாது. அவங்க வந்துட்டானா ஒழுங்கா நம்மள இங்க வேலையை செய்ய விட மாட்டேன், விரட்டிடுவான். நல்ல சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்கு, அதுவும் இல்லாம போயிடும். யார்கிட்ட போய் போன் முதல்ல கேட்கலாம்? ரோசா பக்கம் அம்மாட்ட இருக்கும். ஆமால்ல, அந்த கிழவி போன் வச்சிருப்பாளே. இது மறந்துட்டேனே. கிழவிட்ட அன்பா பேசினா தந்துருவா. போய் முதல்ல கிழவி எங்க இருக்கான்னு பாப்போம். யார் நம்மகிட்ட இப்ப பேசுனது? ஹாய். ஹலோ டோப்பாமேட்ட, உயிர் இருக்கா? வாயை குழந்தைட்டு இருந்தா வச்சுக்க, வாய்க்குல 4 கல் எடுத்து போட்டு அமைக்கிறவே பாத்துக்க. நெட்டச்சி சனியனே, எதுக்கு ஏன் பின்னால வந்து நின்னா பேய் மாதிரி? அது வந்து தூரத்துல தள்ளி இருந்தா ஒண்ணுமே கேட்கல பாத்துக்க. மைண்ட் வைஸ் அதான் ஒட்டி நின்று ஒட்டு கேட்டேன். இப்படி நான் பேசியதை ஒட்டு கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? நீ அடுத்தவன் கூடிய கேட்கணும்னு நினைக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? டோப்பா மண்ட அந்த பச்சை பிள்ளைகள் பேசிட்டு போகுது, உனக்கு என்ன குறைஞ்சிட போகுது இதுல? நான் அப்படி எதுவுமே பேசவே இல்லைன்னு சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். நீ எப்படி பேசியா? உன் மைண்ட் வைஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். நீ என்ன பேசிருப்பான்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணுமே தப்பா நினைக்கல. அந்த பிள்ளைகள் வந்திருக்கு பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாவப்படுற மூஞ்சியா நீ, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியுமே. நெட்டச்சிக்கா என் புருஷன்ட்டு கொஞ்சம் பேசன்னு பாத்துக்கிடுங்க, கொஞ்சம் போன் தாங்களா? என்னது நெட்ட சேக்காவா? ஆமா நெட்டச்சிக்கா, என் புருஷன்ட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் போன் தாங்களா? ஆமால்ல, உங்க மாமா புருஷர் பாவம். ஆமா, உங்க மாமா புருஷர் இப்ப எப்படி இருக்கார்? யார் கூட இருக்கார்? அவெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கான். எனக்கு போன் கொடு. போன் இருக்கு, ஆனா உனக்கு தர முடியாது. நான் என் புருஷன்கிட்ட பேசிடுவேன்னு உனக்கு பொறாம. ஓஹோ, அந்த மாமா புருஷர் கிட்ட பேசிடுவேன், நான் பொறாமப்படுவேன். ஆமா உனக்கு பொறாம தான். எனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கால, அதுதான் பொறாமப்படியா? டோப்பா மண்ட, உங்க மாமா புருஷரோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுமா இப்படி பேசுறீங்க டோப்பா மேடம்? நீ போன் தராட்டி போன வேற யார்கிட்டயும் போய் வாங்கிடுவேன். டோப்பா மண்ட, நீ எதுக்கு போன் கேட்கான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இவ்வளவு நேரம் என்னத்தை நின்று யோசிச்சானே எனக்கு தெரியும். உனக்கு போன் கிடைச்சாதான் நீ அவளுக்கு போன் பண்ணுவா? ஓ சதி திட்டத்தை இன்னைக்கு நான் முறியடிக்க. என்ன கெட்ட புத்தி இந்த டோப்பா மண்டைக்கு? ஏன் அப்படி சொல்லியா? நீயும் பச்சை மிளகாய் மாதிரி ஒல்லியா இருக்க.
மாதிரி. ஐயோ இத்தனை நாளா இந்த கூட்டத்தை நான் மிஸ் பண்ணிட்டு எங்க போய் கிடந்தேன். நாலு பொம்பளை பிள்ளைகள் தேவதை மாதிரிலாம் இருக்கு. செடி கனி பூ மாதிரி சின்ன பொண்ணுன்னு எல்லா பிள்ளைகளும் இங்க தானே கிடந்திருக்கு. இந்த கூட்டத்தை இத்தனை நாளா மிஸ் பண்ணிட்டேனே. முந்தி நான் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, கல்லறை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. இத்தனை நாளாக உன்னை நான் காணாமல் எங்கு நான் போனேனோ நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தேவதா, இப்போதே என் கூட வந்தானே. ஏலே அஸ்வினி, who's the disturbance? உங்க தாத்தா. எங்க தாத்தா செத்து போய் பல வருஷம் ஆச்சு. ஆவி கூட பேச இப்ப எனக்கு நேரம் இல்ல. நைட்டு 12 மணிக்கு மேல வாங்க. நான் இப்ப இந்த ரெண்டு பிள்ளைகள் கூடயும் பேசிட்டு வந்தேன். ஏலே அஸ்வினி, இங்க திரும்பி பாரு. என்ன தாத்தா நீங்க செத்து போய் நீ நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறீங்களே. தாத்தானா அதே நீவிக்கா. நீ தான் எனக்கு முன் ஜென்மத்துல தாத்தா வரலையோ. தாத்தா ஐ லவ் யூ. ஏலே தாத்தா கிட்ட நீட பிச்சி புடி பிச்சி. நீ வேலை தானே செய்யிலிருந்து. அங்க போய் பாட்டு படிச்சிட்டு இருக்கியா? அதே இன்னைக்கு தான் அந்த பிள்ளைல எல்லாம் பார்த்தா அதனால இன்ட்ரோ듀ஸ் ஆயிட்டு இருந்த பாருங்க. இன்ட்ரோ듀ஸ் ஆனதுல போறோம் போய் வேலை பார்ப்போம். இவன் சரியான வில்லனா இருப்பான் போல. இந்த பிள்ளைகிட்ட பேச விட மாட்டானோ. பாய் நான் பரவ வெயிட் பண்றேன் உங்க எல்லாரையும். பாய் அஸ்வினி. சோத்து மட்ட என்ன ஒண்ணு வேலை தானே செய்யணும். என்ன பாய் வேண்டி கிடக்கு. போய் வேலை பார்ப்போம். மாமா நானும் போய் வேலை பார்க்கட்டா? போய் பார்ப்போம். சரி மாமா. பிச்சுக்கு பிச்சுக்கு பிச்சுக்கு. எனக்கு சொல்ல முடியாது சொல்லியாச்சு. இதுக்கு சொல்லக்கூடாதுன்னு. எனக்கு தோணுச்சுன்னா நான் சொல்லுவேன். பிச்சுக்கு பிச்சுக்கு பிச்சுக்கு. குறிமட்ட ஒண்ணு திருத்தவே முடியாது. சரி மாமா நான் பூமாரி கூட போய் வேலை செய்யேன். அஜய் மாமா நானும் போய் வேலை செய்யட்டுமா? ஜெனிமா நீ வேலை செய்யண்டாமா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. நம்ம லவ் ஒளிஞ்சி கேட்கணுமே. இவன் மட்டும் இந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கா. அதனால தான் நம்மள பேசக்கூடாதுன்னு சொன்னானோ. இவன் சொன்னதை கேட்கணுமா? இப்ப பாரு எல்லா பிள்ளைகள்ட்டையும் நான் போய் பேசேன். எங்க அம்மா அப்படிதான் சொன்னா மாமா. ஆனா நான் வேலை செய்வேன். வேண்டாம் ஜெனி நீ உட்கார்ந்துடு. நான் வேலை செய்றேன். ஓ லவ் சோடுதா லவ். ஜெனி நான் பிடிச்சு காட்டியல. வசப்பக்கா பச்சை மிளகா வைக்கிறீங்களோ? என்ன இவ இப்படி கேக்கா? மிளகா செடி நட்டு இருக்கேன் சரோஜா. கிண்டல் பண்றியே. இவன் இப்படிலாம் சிரிக்க மாட்டாள. இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? பார்த்தாலே தெரியுதுல நான் பச்சை மிளகா வைக்கணும். நீனும் பாரு. சரிக்கா ரோசாப்பக்கா என் புருஷனுக்கு போன் பேசணும் பார்த்துருங்க. எனக்கு கொஞ்சம் போன் தாங்கலாம். போனு ரசப்பக்கா ரசப்பக்கா கொடுக்காதுங்க. சரோஜா அது வந்து போன்ல துட்டு போடல பார்த்துக்க. சரி ரொம்ப அவசரமா பேசணும் சரோஜா. நான் அவசரமா பேசணும்னு கேட்டா மட்டும் அந்த பொம்பளைக்கு போன்ல காசு வந்துடும். ஏக்கா என் புருஷன்ட்ட தான் பேசணும் பார்த்துக்கிடுங்க. ரூபாய் இல்லையே என்ன செய்ய போட்டு வந்தா தான் பேச முடியும். சரிக்கா நான் வேற யார்ட்டையா இருக்கான்னு கேட்கேன். சரி ஒரு நாளாவது ரூபாய் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்குது இந்த பொம்பளை. ஏன் 20,000 ரூபா போன் மட்டும் தொலையாம இருந்தா இவ்வளோட்ட போய் நான் கேட்டுட்டு கெஞ்சிட்டா கிடந்திருப்பேன். 24 மணி நேரம் பேசியதுக்கு நான் காசு போட்டு வச்சிருப்பேன். என் போன் தொலைஞ்சதான் இப்படி வந்து கெஞ்சிக்கிட்டு கிடக்கேன். இப்போ குழந்தை ஏன் அப்படி சொன்னா அவளுக்கு போன் கொடுக்கண்டா நீ? ஏக்கா அவ சரியில்லை பார்த்துக்கிடுங்க. ஏன் குழந்தை அப்படி சொல்லியா? ஏக்கா உங்க அண்ணன் பிள்ளைகள் வந்துருக்கு பத்தியலா? ஏக்கா அந்த பிள்ளைகளை பத்தி அவ அம்மாட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு இவ போன் கேட்கலோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு பார்த்துக்கிடுங்க. அதான் கொடுக்கண்டான்னு சொன்னேன் பார்த்துக்கிடுங்க. சரி குழந்தை நீ சொல்லி வச்சாதான் எனக்கு சந்தேகம் இருக்கு பார்த்துக்க. ஏக்கா அவன் மேல கொஞ்சம் கண்ணு வச்சிடுங்கக்கா. சரி குழந்தை. ஏக்கா இப்போ அவ யார்கிட்ட போய் போன் கேட்கான்னு போய் பாக்கேக்கா. சரி போய் பாரு குழந்தை. மாணிக்கம் மாணிக்கம். சொல்லுங்க சரோஜா. மாணிக்கம் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ? ஆமா நான் பச்சை மிளகா பறிச்சிட்டு இருந்தேன். உங்களை மாதிரி வேலை செய்ய யாரால முடியும்? ஆமா சரோஜா வேலை செஞ்சா தானே ரூபா கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு யாராலே வேலை செய்ய முடியாது பார்த்துக்கிடுங்க. பெரிய இந்த வேலை செய்ய இவனெல்லாம் போய் நான் புகழ வேண்டியிருக்கு. மாணிக்கம் உங்க போன் எங்க இருக்கு? என்கிட்டதான் இருக்கு. எதுக்கு சரோஜா கேக்குறிய? மணிக்கும் அது வந்து என் புருஷனுக்கு கொஞ்சம் போன் பேசணும்னு பார்த்துக்கிடுங்க. ஒரே ஒரு கால் பேசிட்டு தாரேன். கொஞ்சம் போன் கொடுங்களா? நான் அதிகமா பேசவே மாட்டேன் பார்த்துக்கிடுங்க. தாரி சரோஜா. யோ பென்சிலு போன் கொடுக்காதே அவளுக்கு. ஏன் குழந்தை அப்படி சொல்லியா? நம்ம சரோஜா பாவம் அவிய போன் தான் தொலைஞ்சு போச்சுல. ஒரு கால் தான் பேச போறாவலாம். என்னத்துக்கு இப்படி புருஷன்கிட்ட குசு குசுன்னு பேசியா? சரி நான் ஒருத்தர் இங்க நிக்க இப்படி பேசிட்டு இருக்காரு எதுக்கு? என்னதான் அப்படி பேசினாலும் என் காதல வேற விழுந்து தொலை மாட்டேங்கி. குதிச்சியாவது கேட்டு பாப்பமா. இவ்வளவு வளர்த்திருக்காளே. யோ போன் கொடுத்தா நீ பிச்சு போடும் பிச்சு. குழந்தை அப்படிலாம் சொல்லாத குழந்தை. சரோஜா பாவம் இல்ல. இந்த ஊருக்குள்ள அவியலுக்கு யாரு தெரியும்? நம்மள மட்டும்தான் தெரியும். நம்மள நம்பிதான் போன் கேட்காவ. நம்ம குடுக்கலன்னா எப்படி குழந்தை? யோ போன் கொடுத்தேன்னு வச்சுக்கிய டைவர்ஸ் தான் இன்னைக்கு நடக்கும். குழந்தை உனக்கு விளையாடுற நேரமா குழந்தை இது? நான் போன் கொடுத்துட்டு வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். மாணிக்கம் குழந்தை என்ன பேசிட்டு இருக்கா? அது வந்து சரோஜா குழந்தை உங்ககிட்ட போன் கொடுக்க சொல்லிட்டு இருந்தா பாத்துக்கிடுங்க. அப்படியா? குழந்தை நல்ல பிள்ளை பாத்துக்கிடுங்க. குழந்தை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் மாணிக்கம். இந்த மோதேவி கொடுக்காதன்னு இருப்பா இவன் நடிக்கான். இந்தாங்க சரோஜா நீங்க கேட்ட போனு. பேசிட்டு பிறகு தாங்க. சரி மாணிக்கம் ரொம்ப நன்றி. நான் பேசிட்டு தாரேன். இந்த போனை தரக்கு என்ன பாடுபடுத்தியா? போனை பேசிட்டு இன்னைக்கு கையில கொண்டு கொடுத்தா தானே இவ போன் வச்சுக்கிட்டு தெரியவா?
இந்த போன் இன்னைக்கு செதறு தேங்காய் ஆகுதா இல்லையான்னு பாரு. பாத்தியா குழந்தை, போன் கிடைச்ச சந்தோஷத்துல எப்படி போறாவன்னு. புருஷன்ட்ட பேசுறதுக்கு ஆசைப்பட்டு ஓடியாவ. யோ இங்க திரும்பியா. என்ன குழந்தை? யோ அவர் ரோசாப்பா கிட்ட கூட போன் கேட்டா கொடுக்கவே இல்லை, நீ கொடுத்துருக்கா பாரு. அவங்க கிட்ட போன் இருந்திருக்காக கொடுத்துருக்க மாட்டாவ, என்கிட்ட தான் இருக்குல்ல. யோ நான் சொல்ல சொல்ல கேட்காம அவளுக்கு போன் கொடுத்தல, உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வர இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்துட்டே இரு. ஏன் குழந்தை அப்படி சொல்லியா? பின்ன நான் சொல்ல சொல்ல கேட்காம போன கொடுக்க. அவங்க புருஷன்கிட்ட பேசதானே குழந்தை போன் கேட்டாவ, வேற ஒன்னும் தப்பா பேசல. அதான் இரு, உனக்கு இன்னைக்கு ஆப்பு இருக்கு பாரு. குழந்தை அப்படி எல்லாம் சொல்லாத குழந்தை, என்னால தாங்க முடியாது. உன்னால தாங்க முடியாது தூங்க முடியாதுன்னு ஐஸ் வைக்காத நீ. ரோசா பக்கம் அண்ணன் பிள்ளைகளுங்க வந்திருக்கத போட்டு கொடுக்கறதுக்காக அவ போன கேட்டுட்டு தெரியா. அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு தெரியறியா? சப்போர்ட் இல்ல குழந்தை, நான் போன் தான் கொடுத்தேன் குழந்தை, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எத்தனை தடவை கொடுக்காதான்னு சொல்லியிருக்கேன், ஒரு வார்த்தை கேட்கறியா? நான் உன் பொண்டாட்டி தானே, ஒரு வார்த்தை என் பேச்சு கேட்கறியா எனக்காவது? நான் தினமும் கேட்டுத்தானே இருக்க குழந்தை, இன்னைக்குதான் போன தெரியாம கொடுத்துட்டேன். அவ மட்டும் அவளுக்கு போன் போட்டு சொல்லட்டும், உனக்கு இன்னைக்கு இருக்கு பாரு. டைவர்ஸ் தான் பெனிசிலு, நீ நின்னுகிட்டே இரு, நான் போய் அவளை கவனிக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட்ட பார்க்க மறந்துடாதீங்க. சஜி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்